இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ரவா பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1.5 கப்பு ரவை போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு நெய் போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அதே கடாய் இந்த பக்கம் வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். நீட்டாக அரிஞ்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டணும். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எலும்புலாம் இல்லாமல் சின்ன சின்னதாக கறி பீஸ் மட்டும் எடுத்து நல்லா அலசிட்டு அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கட்டுன்னு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுன்னு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் தட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெயிலே இப்படி வெந்துடும். இந்த மாதிரி வெந்துட்ட உடனே தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதில் 1.5 கப்பு எடுத்துக்கிறேன். 4.5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டுன்னு ஒரு 5 நிமிஷம் ரவை கொட்டி நல்லா கலந்துக்கலாம். அப்படியே ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லாஸ்ட்டாக 2 ஸ்பூன் நெய் விட்டு